பல வருஷங்களுக்கு முன்னாடி அயல்நாட்டு அரசர் படையெடுத்த போது சமயபுரம் கோவில்ல இருந்து உற்சவர் சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. சமயபுரத்தை விட்டு வர்ற வழியில ஒரு வாய்க்கால் இருந்துச்சு. அப்போ அம்பாள கரையில வச்சுட்டு வீரர்கள் வாய்க்கால்ல இறங்கி கை கால் கழுவ போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தப்போ அங்க சிலை இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து சோர்வா திரும்பி போயிட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த பக்கமா விளையாட போன குழந்தைகள் அந்த சிலைய பார்த்திருக்காங்க. சிலைக்கு பூ வச்சு பூஜை செஞ்சு விளையாடி இருக்கிறாங்க. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வர எல்லாரும் சேர்ந்து அந்த சிலையை எடுத்து மறுபடியும் கோயிலுக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு அருள் வந்து மறுபடியும் இந்த சிலையை கோயிலுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனால ஒரு யானைய வரவழைச்சு அந்த யானை எங்க போய் படுத்துக்குதோ அங்கே கோயில கட்டுவோன்னு முடிவு செஞ்சாங்க. யானையும் கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு இடத்துல படுத்துருச்சு. அந்த இடத்துல சிலைய வச்சு பூஜை செஞ்சாங்க. இவளே ஆதிமாரியம்மன் என அழைக்கப்பட்டாள். சமயபுரத்துல இருக்கிற அம்மன் இவளோட மகள்னு நம்பப்படுது. இப்போ கூட சமயபுரத்துல இருந்து திருவிழா காலத்துல அம்பாள் அவங்க தாயை காண பல்லக்குல தெரு பக்கமா வராங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.